வெல்கம் everyone, this is Srijagatheeswaran. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல அரேல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். So without any delay, let's get into the video. Okay, முதல்ல இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னன்ற வேரியபிள்ல இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அரேல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு அதை மென்ஷன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அரேல இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ்ல எந்த எலிமெண்ட் ரொம்ப லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டோ அதை நம்ம வந்து அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த அரேல வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் 5 நமக்கு அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதை பிரிண்ட் பண்றதுக்கான கோடிங் எல்லாமே போட்டுட்டாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபங்க்ஷனுக்கான கோடிங் மட்டும் போட்டா போதும். ஸோ நம்ம அந்த கோடிங் போட ஆரம்பிக்கலாம். ஓகே, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த கோடிங் போட்டுறேன். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அதுக்கான லாஜிக்கும் அண்ட் அது எதுக்காக போட்டிருக்கணும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கோடிங்கை போட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பேப்பர் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படிங்கிற 3 நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 நம்பரை எடுத்துக்கிட்டு அதில் எந்த நம்பர் பெருசுன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்கக்குள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தானே கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நமக்கு 2 நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் வச்சு நம்ம தேடா இருக்கக்கூடிய இந்த நம்பர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எது கிரேட்டர் தானே. ஸோ இதுதான் நம்மளுக்கான பேசிக்கான லாஜிக். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நம்ம கோடிங் போட்டிருக்கோம். முதல்ல a = 0ன்னு கொடுத்துருக்கோம். இது எதுக்காக கொடுத்துருக்கோன்னு வந்து நான் சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த அரே இருக்குல்ல, இதை லூப் பண்ணுறதுக்காக இந்த லூப் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே என்ன நடக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஐங்கிற இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் அதாவது 1 வந்து ஸ்டோர் ஆகும். செகண்ட் டைம் லூப் நடக்கக்குள்ள நமக்கு 2ன்னு ஸ்டோர் ஆகும் ஐல. ஓகேவா? இதே மாதிரி இதில் இருக்க எல்லா நம்பரும் வந்து நமக்கு ஐல ஸ்டோர் ஆகும் லூப் ஆகக்குள்ள. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட ஐ பெருசா இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம ஏல ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே ஏக்கு வந்து வேல்யூ இங்கே 0ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு ஐல ஸ்டோர் ஆகக்கூடிய வேல்யூ இந்த ஏவோட பெருசா இருக்கு அப்படின்னா நமக்கு ஏல வந்து அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். இப்போ நமக்கு இங்கே i = 1 இருக்கு அப்படின்னா 1ங்கிறது 0வோட பெருசா இருக்குன்னு நமக்கு செக் பண்ணோம். ஆமாம் பெருசா இருக்கு அப்படின்னா நமக்கு இனிமேட்டு a = 1ன்னு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு 2ன்னு இங்கே ஐல ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி செக் பண்ணோம். 1ஓட 2ன்ற வேல்யூ தான் பெருசு. ஸோ நமக்கு இங்கே ஏன்ற இடத்துல 2ன்னு நமக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே ஏன்ற வேரியபிளில் 2ன்னு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் லூப் இங்கே நடக்கும். இங்கே வந்து எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு வேலை மாறி ஐயோட ஏ பெருசா இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் நமக்கு அந்த வேல்யூ அந்த ஐங்கிற வேல்யூ வந்து நம்ம பியில் ஸ்டோர் பண்ண சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் ஏன்னு கொடுத்துருக்கோம். நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க லார்ஜஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுது. நம்மளே வேற இன்புட் கொடுத்து பார்ப்போம். எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி 1 and 2 and 3 and 4. இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பரான 4 வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். ஓகே, பைத்தானில் இருக்கக்கூடிய இதே மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் எனக்கு தெரியும். இஃப் யூ நீட் யூ கேன் செக் இட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. உண்மையாக சொல்ல போனால் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண எனக்கு 6 attempt தேவைப்பட்டிருக்கு. நீங்கள் எத்தனை அட்டம்ப்ட்ல இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்ட் பின்ன பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்காக அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி என் நம்பர் ஆஃப் பைத்தான் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் மை சேனல். அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லைக் ஆச்சு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஃபார் ஏ மோட்டிவேஷன். அண்ட் தேங்க்யூ.